ஹாய்ங்க. இன்றைக்கி பையன் பேசுனதை கேட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்தாப்புலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணல. ஏன்டாங்காட்டி ஹோம்ஒர்க் இல்லைம்மா அப்படின்னா, சரி கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட ஏதோ கதை கட்டியிருப்பான் போல். உடனே அவர் என்னை கூப்பிட்டு, நீ என்ன சொல்கிறான்னு கேளும் பையன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால் சொல்கிறான் பாருங்க இப்போ கட்டு கதையா. என்ன அப்படி பண்ணுற? படிக்கலையா? ஆ, ஏன் என்ன வேலை செஞ்ச நீ எப்படி? சரி, இன்றைக்கி எப்படி எழுதுன எக்ஸாமு? நல்லா தான் எழுது. இழுக்கிற இன்றைக்கி எப்படா எழுதுன எக்ஸாமு? ஏன் அப்படியே சோகமாக போகுது, என்னாச்சு? அதனால என்னது? எதனால நல்லா எழுதல? என்னது? பால்காரை பார்த்துட்டு போனையா? என்ன புரியல எனக்கு. ஆ, சரி, பாலுக்கு உனக்கு என்னடா கிடக்குது? பொண்ணா வாக்க போகிற? பால் சைனம் வருது, தயிர் சைனம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. பாலை பார்த்துட்டு போகக்கூடாதா? படிச்சுட்டு போனால் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? ஆ, இப்போ நீ என்னத்தினால நல்லா எழுதலை? படிக்கலையும் நல்லா எழுதலையா? என்னன்னு சொல்லு டக்குன்னு. ஆ, எதனால்? ஐயோ, இதெல்லாம் எங்கே போய் முடிகிற கொடுமைன்னு எனக்கு தெரியலீங்க. பாருங்கள், நம்ம தாங்க நினச்சிக்கிறோம் நம்ம பசங்க இன்னும் வளரல, பெருசாக மெச்சூர்டாக இல்லைன்ட்டு. எங்காச்சும் பேசுகிறத கேட்டுட்டு எப்படி நோட் பண்ணி அதெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள்.